வெல்கம் டு தமிழ் உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. இந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் கரு உருவாக்கம். அதுல இரு விதை இலையும் கொடுத்திருக்காங்க, ஒரு விதை இலையும் கொடுத்திருக்காங்க. இரு விதை இலை தாவரத்தோட கருவளை வச்சு மேல படம் கொடுத்திருக்காங்க. வாங்க பாத்துட்டு வந்துடலாம். இதுல பாருங்க, கரு உறுதலுக்கு பிறகு உருவான கருமுட்டை இருக்கு இல்லையா, இந்த கருமுட்டை என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து குறுக்கு வாட்டுல பகுப்படைஞ்சுட்டே வருது. பகுப்படைஞ்சு என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ரெண்டா பிரியுது. நுனி செல் அடி செல் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரியுது. பிரியும் போது நுனிப்பகுதி சின்னதாகவும் அடிப்பகுதி பெருசாகவும் பிளவுபடுது. அடுத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 செல் 4 செல்லா மாறுது. அதுக்கப்புறம் இந்த கோள வடிவத்துல மாறும்போது 4வது ஸ்டேஜ்ல கோள வடிவம் வரும்போது இதுல 6 செல்லுல இருந்து 10 செல்லு வரைக்கும் இங்க உருவாகலாம். ஓகேவா, 6ல இருந்து 10 வரைக்கும் உருவாகலாம். இதுல சஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி ஒண்ணு உருவாகுது. இந்த சஸ்பென்சருக்கு என்ன வேலைன்னா, இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அந்த 6ல இருந்து 10 நியூக்ளியஸ் சொன்ன பாருங்க, இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இந்த கரு திரள்னு ஒன்று இருக்கு பாருங்க, இதுக்குள்ள புஷ் பண்ணி தள்ளணும். ஏன்னா அங்கதான் அதுக்கு நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஓகேவா, இந்த சஸ்பென்சரோட மெயின் வேலையே அந்த நியூக்ளியஸ் கீழே இறங்க விடாம கரு திரள்குள்ள புடிச்சு தள்ளி விடும். அதே மாதிரி அந்த கரு ஃபுல்லா க்ரோ ஆகி முதிர்ந்த கருவா மாறுற வரைக்கும் இந்த சஸ்பென்சர் என்ன பண்ணும்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த கோள வடிவ கருநிலை வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது என்ன வடிவம் பெறுது அப்படின்னா இதய வடிவ கருநிலையே பெறுது. ஓகேவா, இந்த மேல அந்த ஹார்ட் ஷேப் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் முதிர்ந்த கருவா மாறுது. கரு முதிர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சஸ்பென்சர் இங்க மறைஞ்சு போயிடும். இப்ப விதையினுள் உள்ள முதிர்ந்த கரு இங்க உருவாயிடுச்சு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா முளை குருத்து, விதை இலை, முளை வேர், வேர் முடி எல்லாமே உள்ள அந்த அமைப்பு எல்லாமே வந்துடும். இப்ப பாருங்க, கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேப்செல்லா பர்சா, பாஸ்டோரிஸ், ஒனக்ராட் அல்லது ரூசிஃபர் வகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, கருப்பையின் சூழ்துளை பகுதியில் கரு வளர்ச்சி நடைபெறுகிறது. கருப்பையில அந்த வளர்ச்சி எங்க ஆரம்பிக்குதுன்னா சூழ்துளை கிட்ட. கருமுட்டை குறுக்கு வாக்கில் பகுப்புற்று மேல் செல் நுனி செல்னு சொன்னா இல்லையா, 2 செல்லா என்ன பண்ணுதுன்னா பிரியுது. கருமுட்டை மேலும் பகுப்புகள் அடைந்து கரு உருவாகிறது. கரு முதிர்ச்சி அடையத்துக்கு முன்னாடி என்னென்ன வடிவம் எல்லாம் பெறுது? கோள வடிவம், இதய வடிவ அமைப்பெல்லாம் பெறுது. முதிர்ந்த கருவில் முளைவேர், 2 விதை இலைகள் மற்றும் முளை குருத்து இதெல்லாம் காணப்படுது. அடுத்து வாங்க, கருவுற்ற ஒரு சூழதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா விதை என்று அழைக்கிறோம். இந்த விதைக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கரு இருக்கும், அந்த விதைக்கு தேவையான ஊட்டச்சத்தான கருவும் திசு இருக்கும். அதுக்கப்புறம் விதையை சுற்றி உள்ள பாதுகாப்பு உரைகள் இருக்கும். விதைகள்ல கருவும் திசு கொண்ட விதைகளும் இருக்கும், கருவும் அற்ற விதைகளும் இருக்கும். விதைகள் கருவும் திசு கொண்ட விதைகளாகவோ அல்லது கருவும் திசு அற்ற விதைகளாகவோ இருக்கலாம். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, மக்காச்சோளம், கோதுமை, பார்லி, சூரியகாந்தி இது எல்லாமே கருவும் திசு கொண்ட விதைகள். கருவும் அற்றது பாத்தீங்கன்னா பீன்ஸ், மா, ஆர்கிட், குக்கர் பீட்ஸ். பாருங்க, இரு விதைகளை தாவர விதைக்கு எடுத்துக்காட்டு சைஸ் அளவு கொண்டக்கடலையே எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. முதிர்ந்த விதைகள் ஒரு காம்பினால் கனிச்சுவரோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு படம் ஷேர் பண்றேன் பாருங்க. இந்த படத்தை பண்ணி காமிச்சிருக்கான் பாத்தீங்களா? விதை அந்த கனியோட சுவரோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. விதை காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அந்த காம்பு அதுல இருந்து போயிடும். ஆனா அந்த காம்போட தழும்பு என்ன பண்ணிருக்கும், விதை மேலே இருக்கும். அததான் என்ன சொல்றோம்னா விதை தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த விதை தழும்புக்கு கீழே சின்னதா ஒரு துளை ஒண்ணு இருக்கும், அதுதான் விதை துளை. அந்த சூழ் துளை தான் என்னவா மாறி இருக்கு, இப்ப விதை துளையா மாறி இருக்கு. விதை துளை எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, விதைகளை நம்ம ஊற வைக்கும் போது, முளைக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த விதை துளை வழியா தான் தண்ணீரும் ஆக்சிஜனும் உள்ள போகும். அதாவது ஒவ்வொரு விதையிலுமே என்ன இருக்கும், விதை உரை இருக்கும். இந்த விதை உரை எங்கேருந்து வந்தது, சூழ் உரை தான் என்ன உரையா மாறி இருக்கும், விதை உரையா மாறி இருக்கும். 2 விதையுறை இருக்கு, தடித்த வெளியுறைன்னு ஒண்ணு, மெல்லிய சவ்வு போன்ற உள்ளுரைன்னு ஒண்ணு. அதாவது டெஸ்டா டெக்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்டா டெக்மன் எல்லா தாவரத்திலும் இருக்காது. ஒரு சில தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா வேறுபாடு இல்லாம ஒரே மாதிரி இருக்கும். பட்டாணி தாவரத்தில் விதை வெளியுறை, விதை உள்ளுரை ரெண்டுமே எப்படி இருக்கும்னா இணைஞ்சேதான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது கரு அச்சின் பக்கவாட்டில். அதாவது கரு அச்சின் பக்கவாட்டில்னா இதான் கருன்னு வச்சுக்கோங்க. இந்த கருவோட அச்சு இதான். பக்கவாட்டுல இப்படி 2 தட்டையா என்ன இருக்கும், இந்த காட்டலிடன் அப்படின்னு சொல்லுவாங்களே, கீழே இருக்கு பாருங்க, இருக்கு இல்லையா, இதுதான் அந்த விதை இலைகள். பட்டாணி விதையில் இது உணவு பொருட்களை சேமித்து வைக்கிறது. மாறாக ஆமணுக்கு போன்ற இதர விதைகளில் மெல்லிய விதை இலைகளும் சேமிப்பு பொருட்களும் கொண்ட கருவுன் திசு காணப்படும். விதை இலையினை தாண்டி நீண்டு காணப்படும் கருவோட அச்சு பகுதி முளைவேர் இல்லைன்னா கருவேர்னு சொல்றோம். மற்றொரு முனைப்பகுதினாலே என்ன இருக்கும், முளை குருத்து என்றும் அழைக்கப்படும். அடுத்து பாருங்க, இப்ப இந்த கரு அச்சு இருக்கா, இந்த கரு அச்சுல அதோட மேல் பகுதி எப்பவுமே என்ன இருக்கும், தண்டு தான் இருக்கும். அப்ப மேல் பகுதி என்ன பண்றோம், மேற்தண்டுன்னு சொல்றோம். விதை இலையோட இடைப்பட்ட பகுதியில என்ன இருக்கும், அடித்தண்டு. அதாவது விதை இலையோட அடித்தண்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஒரு விதை இலை தாவர விதை. எடுத்துக்காட்டு ஒரைசா நெல் கொடுத்திருக்காங்க. ஒரு விதை இலையை கொண்ட நெல் விதை கேரியாப்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது. கேரியாப்சிஸ் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, நெல்லுங்கிறது ஒரு ஃப்ரூட், ஒரு பழம். ஓகேவா, எப்பவுமே ஒரு பழம்னா எப்படி இருக்கணும், நல்லா ஜூசியா இருக்கணும், சதைப்பற்றா இருக்கணும். ஆனா நெல்லுங்கிறது நம்ம என்ன சொல்றோம், ஒரு முதிர்ந்த கனி, அதாவது காய்ந்த கனியா இருக்கு. ஓகேவா, அது மேல டஸ்ட் மாதிரி அந்த உமிகள்லாம் இருக்கு. அப்போ ஒரு காய்ந்த கனியா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு விதையும்
பழுப்பு நிற உமியால் மூடப்பட்டிருக்கு. நெல்லுக்கு மேல அந்த கவரிங் கோட்டிங் இருக்கும் இல்லையா, அது. அதில் 2 வரிசைகளில் உமியடி செதில்கள் அமைந்திருக்கும். விதையுறை வந்து பழுப்பு நிறத்துல இருக்கு. ஜவ்வு போன்று விதையை ரொம்ப நெருக்கமா ஒட்டிக்கிட்டு இருக்கும். விதையோடு சேர்ந்து ஒட்டி அமைஞ்சிருக்கும். சேமிப்பு திசுவான கருவும் திசு விதையின் பெரும் பகுதியாக உள்ளது. அதாவது நெல் ஒரு அரிசி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு நடுவில் ஒரு கோடு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு தெரியும். ஓகேவா? அதுல உள்ள பெரிய போர்ஷன் தான் யாருன்னா அந்த கருவூன் திசு. கருவூன் திசு கருவிலிருந்து ஒரு வரையறுக்கப்பட்ட அடுக்கினால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வடுக்கிற்கு மேலடுக்கு என்று பெயர். கரு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா சின்னதா இருக்கும். கரு வந்து சின்னது. அடுத்தது இதில் ஸ்கியூட்டெல்லம் என்ற கவச வடிவ விதையிலை காணப்படுகிறது. அதாவது இதுல உள்ள விதையிலை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கவசம் மாதிரி இருக்கு. நம்ம டைகாட் பேண்ட்ல பார்க்கும்போது விதையிலை எப்படி இருந்துச்சு, ரெண்டு தட்டு மாதிரி பிளேட் மாதிரி 2 பக்கமும் இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கவசம் மாதிரி இருக்கு. ஸ்கியூட்டெல்லம் எங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துக்கு தான் இருக்கு. இல்லையா, இது அப்படியேதான் ஸ்கியூட்டெல்லம். இதுக்குள்ளதான் யார் இருக்கா, முளை பொறுத்து உரை இருக்கு, முளை வேர் இருக்கு, வேர் முடி, இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த ஸ்கியூட்டெல்லம் கரு அச்சின் பக்கவாட்டை நோக்கி அமைந்துள்ளது. வேர் முடியால் பாதுகாக்கப்பட்ட முளை வேரும் முளை குருத்தும் கொண்டு ஒரு குட்டையான அச்சு காணப்படுகிறது. முளை குருத்து பாத்தீங்கன்னா முளை குருத்து உரையால சுழப்பட்டிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி முளை வேர் என்ன பண்ணிருக்கு, முளை வேர் உரையால சுழப்பட்டிருக்கு. ஸ்கியூட்டெல்லம் மேலடுக்கின் உதவியால் கருவூன் திசுவிலிருந்து உணவுப் பொருட்களை உறிஞ்சி வளரும் கருவிற்கு வழங்குகிறது. இப்ப இந்த படத்தை பாருங்க, இதுல முக்கால்வாசி போர்ஷன் யார் இருக்கா, இந்த பெரிய போர்ஷன் இருக்கு இல்லையா, பிளாக் கலர், இது வந்து கருவூன் திசு. அப்ப இதுதான் எப்படி இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த முளை குருத்து, தண்டு நுனி, முளை வேறு, அது எல்லாமே எங்க இருக்குன்னா கீழே சின்னதா ஒரு ஸ்கியூட்டல்லம்குள்ள அடங்கிடுச்சு. இப்ப இதுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் அது எங்கேருந்து எடுத்துக்கோம்னா இந்த கருவூன் திசுல இருந்து எடுத்து வளர ஆரம்பிச்சிரும்.